இது தந்தியில் நின்று வரவேற்பது பிரியவதனா. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய மகாவிஷ்ணுவின் சொற்பொழிவு. விநாயக சதுர்த்தி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் என பரபரப்புகளும் திருப்பங்களும் நிறைந்த நாள் இன்று. சென்னை அரசு பள்ளிகளில் சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவின் ஆன்மீக உரையாடல் சர்ச்சை. போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசோக் நகர் சைதாப்பேட்டை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இன்று பணியிட மாற்றம். கல்விக்கு சம்பந்தமில்லாத தனியார் நிகழ்ச்சிகளை பள்ளிகளில் நடத்த அதிரடி தடை. பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த வேண்டும். புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட கல்வித்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உத்தரவு. மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சை தட்டி கேட்ட தமிழ் ஆசிரியர் சங்கரனுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று பாராட்டு. ஆசிரியரை அவமானப்படுத்திய மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் என்றும் காட்டம். என்னோட ஆசிரியரை நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறார், அதனால ஒன்ன நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக அசோக் நகர் அரசு பள்ளி ஆசிரியர்களிடம் கல்வித்துறை இயக்குநர் நேரில் விசாரணை. பள்ளி கல்வித்துறை சார்பில் 3 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் திட்டம். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளின் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை. 4 வாரங்களுக்குள் பதில் அளிக்க தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு. விக்கிரவாண்டியில் தாவேக மாநாட்டிற்கு அனுமதி அளிக்கும் விவகாரம். காவல்துறையின் 21 கேள்விகளுக்கு இன்று விளக்கம் அளித்தார் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அனுமதி கிடைத்த பிறகு மாநாடு தேதியை விஜய் அறிவிப்பார் என்றும் பேட்டி. தமிழகம் முழுவதும் நாளை விநாயக சதுர்த்தி விழா கொண்டாட்டம். 42,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தகவல். தொடர் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் சென்னையில் போக்குவரத்து நெரிசல். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முன்னிலையில் இன்று காங்கிரஸில் இணைந்தார் வினேஷ் போகட். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவும் காங்கிரஸில் சேர்ந்தார். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு எனவும் தகவல். சென்னையில் மகாவிஷ்ணு என்பவர் பள்ளி மாணவர்கள் மத்தியில் முன்ஜென்மம் பாவ புண்ணியம் தொடர்பாக தவறான கருத்துக்களை விதைத்த விவகாரம் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இதனையடுத்து பள்ளிகளில் கல்விக்கு தொடர்பில்லாத நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உரை நிகழ்த்துவதற்காக மகாவிஷ்ணு என்பவர் அழைக்கப்பட்டுள்ளார். தன்னம்பிக்கை உரை என்கிற பெயரில் மாணவர்கள் முன் பேசிய மகாவிஷ்ணு கடவுள், மறுஜென்மம் உள்ளிட்டவை குறித்தும், முன்ஜென்ம பலன்களை ஒருவரது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றும், பாவ புண்ணியங்கள் பற்றியும் கல்விக்கு ஒவ்வாத ஆன்மீக கருத்துக்களை பரப்பியுள்ளார். உயிர், பிரபஞ்சத்தை மீறிய சக்தி உள்ளிட்டவை குறித்தெல்லாம் பேசிய அந்த நபர் மந்திரம் ஒன்றை மனதுக்குள் உச்சரிக்குமாறு கூற கண்களை மூடியபடி மாணவிகள் அழுத சம்பவமும் அரங்கேறியுள்ளது. அவரது இந்த பேச்சை எதிர்த்து கேள்வி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளியான தமிழ் ஆசிரியர் சங்கரிடம் ஆன்மீக சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் மகாவிஷ்ணு நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பேசிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்தனர். இதனையடுத்து கல்விக்கு தொடர்பில்லாத எந்த நிகழ்ச்சிகளையும் இனி பள்ளிகளில் நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ள பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். இந்நிலையில் பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையானதை தொடர்ந்து சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிராக அந்த பள்ளியைச் சேர்ந்த சக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் சைதாப்பேட்டை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மாணவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கை கருத்துக்களை விதைத்த மகாவிஷ்ணுவின் பேச்சை கண்டித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று பாராட்டு தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் இன்று விசாரணை மேற்கொண்டார். செய்தியாளர் சங்கரன் வழங்கிய தகவல்கள் இவை.
மகாவிஷ்ணு என்பவரின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையான அதே சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று பங்கேற்றார். அப்போது மகாவிஷ்ணுவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து பேசிய தமிழ் ஆசிரியர் சங்கரை மேடையில் அமர வைத்த அமைச்சர் அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஆசிரியர் சங்கர் பார்வை மாற்றுத்திறனாளி என்றாலும் தன் கல்வி கண்ணால் பிற்போக்கு கருத்தை எதிர்த்ததாக பாராட்டினார். ஒரு ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை வச்சு நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆசிரியரை அவமானப்படுத்திய அந்த நபரை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன் எனவும் அவர் எச்சரித்தார். அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்க, என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக்கொள்கிறேன். முற்பிறவி மறுபிறவி பற்றி கூறியதால் மகாவிஷ்ணுவின் பேச்சை கண்டித்ததாக கூறிய ஆசிரியர் சங்கர் அவர் பேசியது அறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் என தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி என்பது எல்லாரும் பொதுவான ஒரு இடம். அது அதில் நம்ம அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு மதம் சார்ந்தோ தனிப்பட்ட ஒரு கொள்கைகள் சார்ந்தோ நம்ம பேசக்கூடாதுன்றதான் என்னுடைய கோட்பாடு. மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அறிவுக்கு ஒவ்வாத இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு வித்திடுகிற அந்த விஷயங்களை நம்ம அனுமதிக்க மாட்டோம். மாற்றுத்திறனாளிகள் பற்றி மகாவிஷ்ணு கூறிய கருத்துக்கள் தவறானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் அவள் குறிப்பிட்டது, அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மனவேதனையான கடு சொற்கள். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமானவர்கள் பள்ளிக்கல்வித்துறையின் எத்தகைய உயர் பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், மாணவிகளின் சிந்தனையை மழுங்கடித்த அந்த மூட நம்பிக்கை பேச்சாளர் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் தலைமை ஆசிரியர்கள் மீது எந்த தவறும் இல்லை எனவும் தன்னம்பிக்கை நிகழ்ச்சி என நினைத்துதான் அனுமதி அளித்ததாகவும் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த மாயவன் தெரிவித்துள்ளார். படிப்பிலே கவனத்தை செலுத்துவதற்காகத்தான் இந்த மோட்டிவேஷன் வகுப்பு என்று நம்பி அவர்கள் அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வேறு எந்த நோக்கத்திலேயே அந்த அனுமதியை அவர்கள் வழங்கவில்லை. இது தற்செயலாக நடந்த நிகழ்வு. மறுபுறம் மகாவிஷ்ணு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பரம்பொருள் என்கிற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வரும் அவர் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் அவரது அறக்கட்டளையில் போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டனர். பள்ளி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் விதமாக பேசியதாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் மீது இன்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாவிஷ்ணு ஆன்மீக சர்ச்சை விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சங்கரன், சர்ச்சை சொற்பொழிவு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? விசாரணை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும்? விவரங்களை சொல்லுங்க. மகாவிஷ்ணு என்பவர் சென்னையில் 2 அரசு பள்ளிகளில் நடத்திய ஆன்மீக சொற்பொழிவானது தமிழகம் முழுவதும் மிக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக காலை முதல் விசாரணை நடத்தி வரக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியை திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முகசுந்தரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் பணியிட மாறுதலை செய்து உத்தரவை வழங்கியிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரக்கூடிய பள்ளிக்கல்வி இயக்குநர் திரு கண்ணப்பன் 3 நாட்களுக்குள்ளாக அரசிடம் அறிக்கையை வழங்க இருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற தகவல்களை பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி சங்கரன். ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு திரும்பும் பயணத்திற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கிவிட்டன. சனிக்கிழமை பூமியை நோக்கிய அதன் பயணம் வெற்றி பெறுமா? இதிலுள்ள சவால்கள் என்ன என்பது குறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. அமெரிக்காவின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நாசாவுடன் இணைந்து விண்வெளி பயணத்திற்கான ஸ்டார்லைனர் என்ற புதிய விண்கலத்தை உருவாக்கியது. ஸ்டார்லைனர் விண்கலம் முதல் சோதனை ஓட்டமாக கடந்த ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு மேலே 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டது.
ஏவுவதற்கு முன்பாகவே பலமுறை ஒத்திவைப்பு, தொழில்நுட்ப தடங்கல்கள் ஒரு பக்கம் இருக்க, புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஹீலியம் வாயு கசிவு மற்றும் த்ரஸ்டர்கள் ஃபெயிலியர் என கோளாறுகள் ஏற்பட்டதால் மிஷன் பைலட் சுனிதா வில்லியம்ஸ் ஆட்டோ பைலட் முறையிலிருந்து மாற்றி மேனுவல் முறையில் இயக்கி விண்வெளி மையத்தை பத்திரமாக சென்றடைந்தனர். ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முடியாததால் 7 நாட்களில் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் சுமார் 4 மாதங்களாக அங்கேயே சிக்கி தவித்து வருகின்றனர். இருவரும் பூமிக்கு எப்போது திரும்பி அழைத்து வரப்படுவார்கள் என உலகமே பதற்றத்துடன் காத்து கொண்டிருக்க, நாசாவோ ஸ்டார்லைனரில் எல்லாம் நன்றாக உள்ளது, உடனே கிளம்பக்கூட தயாராக உள்ளது என நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே உதிர்த்து வந்தது. ஆனாலும் திடீரென யூட்டன் அடித்த நாசா பாதுகாப்பு கருதி ஸ்டார்லைனருக்கு பதிலாக வரும் 24ஆம் தேதி ISS-க்கு அனுப்பப்பட உள்ள ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் மூலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருவரும் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என அண்மையில் அறிவித்தது. மேலும் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலம் ஆள் இல்லாமல் பூமிக்கு திரும்பும் எனவும் நாசா தெரிவித்திருந்தது. இந்திய நேரப்படி நாளை சனிக்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவில் ஸ்டார்லைனர் விண்கலம் விண்வெளி மையத்திலிருந்து தானியங்கி முறையில் அன்டாக் செய்யப்படுகிறது. ஏற்கனவே த்ரஸ்டர்கள் ஃபெயிலியர் உள்ளிட்ட கோளாறுகள் எழுந்ததை கவனத்தில் கொண்டு விண்கலத்தை அன்டாக் செய்யும் போது விண்வெளி மையத்திற்கும் அதில் உள்ள வீரர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாசா எடுத்துள்ளது. ஒருவேளை ஸ்டார்லைனர் விண்கலம் சரியாக செயல்படாமல் போனால் விண்வெளி மையத்தில் உள்ள ஸ்பிரிங் லோடட் பொறிமுறை அதை சிறிது தூரத்திற்கு தள்ளிவிட்டுவிடும் என்கின்றனர். இதையும் மீறி ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் விண்வெளி மையத்தின் மறுபுறத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டிராகன் 8 விண்கலத்தின் கார்கோ பகுதியில் கூடுதலாக 2 பேர் பயணம் செய்வதற்கேற்ப 2 சீட்டுகள் உருவாக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக நாசா கூறியுள்ளது. மறுபுறம் விண்வெளி நிலையத்திலிருந்து சரியாக அன்டாக் செய்யப்பட்டு புறப்பட்டாலும் ஹீலியம் வாயு கசிவு காரணமாக ஸ்டார்லைனர் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது பல்வேறு சவால்களை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம். ஸ்டார்லைனர் பத்திரமா பூமிக்கு திரும்பி வந்து விடுமா? அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? ஹீலியம் பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அவங்க கணிச்சிருப்பாங்க ஏற்கனவே. அந்த ஹீலியம் பிரஷர் கரெக்டா இருந்தா தான் உங்களுக்கு அந்த த்ரஸ்டர்ல கரெக்டா ஆக்டிவேட் பண்ண முடியும். த்ரஸ்டர் ஆக்டிவேட் பண்ணா தான் உங்களுக்கு சரியா அந்த டிஆர்பிட், அதாவது இந்த சுற்றுவட்ட பாதையிலிருந்து கீழே இறக்கி கொண்டு வரணும். அது 2வது. அதுக்கு முன்பு அதை அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தனியா பிரிச்சு கொண்டு போகணும். அந்த 2க்கும் இடைவெளி அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். ஒவ்வொன்றுக்கும் அந்த சுற்றுவட்ட பாதை வெவ்வேறு கொண்டு போகணும். ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஆர்பிட்டுக்குள்ள இது பூந்துடக்கூடாது. அது ஒரு முக்கியமான சேலஞ்ச். அன்டாக் பண்ணும் போதும் அங்கிருந்து புறப்படும் போதும் என்ன மாதிரியான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு? எதிர் திசையில அந்த இன்ஜின் இயக்கப்படணும். அப்பதான் அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். வேகத்தை குறைக்கணும். வேகத்தை குறைச்சிட்டு அதே மாதிரி எர்த்துடைய அட்மாஸ்பியருக்குள்ள, அதாவது பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள அது நுழையும் போது அது சரியான ஆங்கிள் நுழையணும். அதை த்ரஸ்டர் மூலமா தான் பண்ண முடியும். இன்னொரு சிக்கல் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ப்ரொபல்ஷன் யூனிட் சரியா ஒர்க் ஆகாம அது எராட்டிக் மோட்ல எங்காவது பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அந்த சுற்றுவட்ட பாதை தாறுமாறா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ், சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுகளுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஸ்டார்லைனர் கண்ட்ரோல் விட்டு மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா. ஒருவேளை பிரச்சனை வந்தா அது ISS-ஐயோ விண்வெளி வீரர்களையோ பாதிக்காம நாசாவால தடுக்க முடியுமா? வளிமண்டலத்துக்கூட நுழையக்கூடிய திசை அது சரியா வரல அப்படின்னா அப்போ அதனுடைய பாதை தாறுமாற போகக்கூடிய வாய்ப்புகளும், அது கட்டுப்பாட்டை இழந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். எமர்ஜென்சி ப்ரொசீஜரும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அதை நியூ மெக்சிகோல அங்க இறங்க முடியல, அதனுடைய ஏர் பேக் டிப்ளாய் ஆகல, இல்ல பேராசூட் டிப்ளாய் ஆகலன்னா அப்ப அதுக்கு அடுத்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர் பக்கத்துல இருக்கிற கடல்ல கொண்டு போய் இறக்கும். திட்டமிட்டபடி அனைத்தும் சரியாக அமைந்தால் அதிகாலை 3:30 மணிக்கு புறப்படும் ஸ்டார்லைனர் 6 மணி நேர பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் காலை 9:30 மணிக்கு தரையிறங்கும். சிறு பிரச்சனை வந்தாலும் அது திசை மாறி மீண்டும் விண்வெளிக்கே திரும்பிவிடும் அல்லது வெப்பம் தாங்காமல் வெடித்து சிதறி பேரழிவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க ராணுவ முன்னாள் தளபதி ரூடி ரிடோல்ஃபி எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வேலூர் அணைக்கட்டு அருகே பிறந்து 8 நாட்களை ஆன பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் தந்தையே குழந்தையை கொன்றது தெரியவந்துள்ளது. அதிர்ச்சி அளிக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் பெற்றோர் இன்று கைது செய்யப்பட்டனர். செய்தியாளர்கள் பாலாஜி, உமாசங்கர் வழங்கிய தகவல்கள் இவை.
வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே ஜீவா டயானா தம்பதிக்கு பிறந்த 8 நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்தது. இது தொடர்பான விசாரணையின் போதே குழந்தையின் தந்தை ஜீவா மனைவியுடன் தலைமறைவானது சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் போலீசார் தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் ஜீவா டயானா தம்பதியை போலீசார் இன்று கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குழந்தையை தந்தையை கொன்று நாடகமாடியது தெரியவந்துள்ளது. தமக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் இரண்டாவதாக ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்கிற நம்பிக்கையில் கோவிலுக்கு வேண்டிக் கொண்டு ஆடு கோழிகளை பலி கொடுக்க காத்திருந்ததாக ஜீவா தெரிவித்துள்ளார். ஆனால் மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததால் மனைவியை தாய் வீட்டிலிருந்து வரவழைத்து அவருக்கு தெரியாமல் எருகஞ்செடி பால் கொடுத்து குழந்தையை கொன்றதாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்பு எதுவும் தெரியாதது போல் மனைவியிடம் நாடகமாடி குழந்தையை புதைத்ததாகவும் ஜீவா தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜீவாவின் தாய் பேபி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ஊராட்சி மன்ற செயலாளர் உமாவதி ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பெண் சிசு கொலை விவகாரம் தலைகுனிவை ஏற்படுத்தி இருப்பதாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். எப்படி அவருக்கு இப்படி ஒரு முடிவு அந்த குழந்தையை பெற்றவருக்கு எடுக்க ஏற்பட்டது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் பாலாஜி வழங்கும் கூடுதல் தகவல். ஜீவா தனது குழந்தையை கொடூரமாக கொண்டது எப்படி என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டி அரங்கேற்றினார். மேலும் அங்கு இருந்த கொலை செய்வதற்கான தடயங்களையும் சேகரித்து போலீசார் விசாரணையை தீவிரம் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். மேலும் தமிழகம் முழுவதும் 64,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். செய்தியாளர் டெல்ஜின் வழங்கிய தகவல்கள் இவை. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னையில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மீறுவோர் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. ஈரோட்டில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி காவல்துறை பாதுகாப்பு ஒத்திகைக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் அணிவகுப்பு பேரணியில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தி காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை இன்று கடுமையாக உயர்ந்தது. எனினும் உள்ளூர் வெளியூர் வியாபாரிகள் ஏராளமானோர் பூக்களை கொள்முதல் செய்வதற்காக குவிந்தனர். இதேபோல் தூத்துக்குடி காய்கறி சந்தையில் வாழை இலைகள் விலை பல மடங்கு உயர்ந்து ஒரு கட்டு 6,300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. சத்தியமங்கலத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட அழகிய விநாயகர் சிலைகள் 300 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்கப்பட்டன. சேலத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 30 நிமிடங்களில் 750 களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை தயாரித்து மாணவ மாணவிகள் கவனம் ஈர்த்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பதால் கோயம்பேடு மதுரவாயல் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செய்தியாளர் டெல்ஜின் வழங்கும் கூடுதல் தகவல். பொதுமக்களுக்கு விரோதமாக குந்தகம் விளைவிக்கும் நபர்கள் மீது சட்டத்தின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வர இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை சிலைகளுக்கு போலீசாரால் பாதுகாப்பு போடப்படும் எனவும் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி டெல்ஜின். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோர் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அவர் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. சிகாகோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் லிங்கன் எலக்ட்ரிக்கல் உட்பட 3 நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்த ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று கண்டனம் தெரிவித்தார். அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களோட பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவ செல்வங்களும் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம். தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் குற்றவாளிகள் பயமின்றி தவறு செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று குற்றம் சாட்டியுள்ளார். இப்படி எல்லா துறைகளிலுமே
முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் பயமில்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுகிறார். விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தாக்கல் செய்த வழக்கில் மாணிக்கம் தாகூர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் ராகுல் காந்தியை சந்தித்த மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா ஆகியோர் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இதற்காக தனது ரயில்வே பணியை வினேஷ் போகத் ராஜினாமா செய்தார். தாவேகா மாநாடு தொடர்பாக பாதுகாப்பு ஏற்பாடு, மருத்துவ வசதி உள்ளிட்ட 21 கேள்விகளை காவல்துறை கேட்டிருந்த நிலையில் அதற்கான விளக்கத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று சமர்ப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புசி ஆனந்த், மாநாட்டில் கலந்து கொள்பவர்களின் விவரங்களை விஜய் அறிவிப்பார் என தெரிவித்தார். முதல்ல அனுமதி கிடைக்கட்டும், கிடைச்ச பிறகு தளபதி அவர்கள் எல்லாத்தையுமே விரிவா உங்களுக்கு அறிக்கையா அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளின் மறுவிசாரணை உத்தரவுக்கு இன்று இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்கும் கூடுதல் தகவல். சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடை தமிழக அமைச்சர்களான தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரனுக்கு ஒரு இடைக்கால நிவாரணமாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசும் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த மனுக்கள் அனைத்தையும் விசாரித்து உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்திற்கு எம்மாதிரியான தீர்வை காணப்போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பிரியா, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.